வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ஹவு டு இன்ஸ்டால் பைத்தான். எப்படி வந்து நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு லைவாவே நான் காமிக்க போறேன். ஸோ நான் வந்து டவுன்லோட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா python.org/downloads இது அப்படியே டைரக்டா நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போங்க. ஸோ டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பைத்தான் 3.10.4. ஸோ இதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து exe ஃபைலா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இன்ஸ்டால் நவ் அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பைத்தான் 3.10 to path அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுங்க. ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஸோ நம்மளுக்கு செட்டப் வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு சிஎம்டி கொடுக்க போறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஸோ இதுல பைத்தான் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, Win32 டைப் ஹெல்ப் காப்பிரைட் கிரெடிட் ஆர் லைசன்ஸ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்தாலே நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராம்ப்ட் வரல, பைத்தான் இஸ் நாட் ரெகனைஸ்ட் த கமாண்ட் அப்படி ஏதாவது ஒரு கமாண்ட் உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், திருப்பி மறுபடியும் நம்ம இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணணும். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த கீழே ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க நான் வந்து போன வீடியோல நான் காமிச்சிருப்பேன். கீழே வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்புக்கு முன்னாடி வந்து செட் த பாத் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டாலேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைத்தான் இஸ் நாட் ரெகனைஸ்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு எரர் வந்துடும். ஸோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் கொடுங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்தா நம்மளுக்கு இந்த கம்ப்ளீட் பைத்தான் வந்து நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை மினிமைஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு எடிட்டரை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த எடிட்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு எடிட்டர். இட் இஸ் a lightweight editor, source code editor. So the Visual Studio Code is often called the VS Code. The VS Code run on your desktop. It is available of Windows, Mac OS and Linux. So the VS Code comes with many features such as IntelliSense code editing and extension that allows you to edit the Python source code effectively. So it is the best part is that VS Code is a open source and free. So you can install free. So the desktop versions, the VS Code also has a browser version that you can. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு எடிட்டரை வந்து நம்ம இப்ப இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பைத்தான் கோடை நம்ம வந்து ஈஸியா ரன் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த எடிட்டரை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த code.visualstudio.com இதுல வந்து நீங்க போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா நான் வந்து போட்ட உடனே நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்மளுக்கு வந்து செட்டப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட், நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இதை ப்ரௌஸ் பண்ணிட்டு ஈல போட்டுக்கலாம். இ டிரைவ்ல ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் ஏ டெஸ்க்டாப் ஐட்டம். ஐகான் வந்து டெஸ்க்டாப்ல வேணும் அப்படின்னா நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. இது வந்து தீம்ஸ் நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லைட் அண்ட் ஹை கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ இதில் வந்து வியூவில் போயிட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இந்த சர்ச் பாக்ஸில் வந்து பைத்தான் அப்படின்னு கொடுங்க. ஸோ பைத்தான் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு வருதா. ஸோ நம்மளுக்கு இதுவும் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வியூவில் போயிட்டு பண்ணலாம். ஸோ வியூவில் போனீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்தாலும் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வரும். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, பைத்தான் வந்து இங்கே சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க பைத்தான் அப்படிங்கிறது, இதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால். ஸோ இதுதான் வந்து பைத்தான் எடிட்டர், அதாவது பைத்தானோட கன்சோல் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இதுலேயே வந்து நீங்க வந்து ரன் பண்ணிக்கலாம் உங்களுடைய ப்ரோக்ராமை. ஸோ நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்து ஏதோ ஒன்று அசைன் பண்றேன். A = 10, B = 30, C வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். C = A + B. ஸோ பிரிண்ட் C. ஸோ உங்களுக்கு 40 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து இன்கன்வீனியன்ட்டா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், விசுவல் ஸ்டுடியோ எடிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பைத்தானோட எக்ஸ்டென்ஷனை நம்ம இதுதான் எக்ஸ்டென்ஷன். ஸோ பைத்தானோட எக்ஸ்டென்ஷனை நம்ம வந்து இதுல சர்ச் பண்ணி எடுத்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி விடணும். அப்படி இன்கேஸ் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
மேனுவலா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து இன்ஸ்டால் ஃப்ரம் விஎஸ்ஐஎக்ஸ். இந்த விஎஸ்ஐஎக்ஸ்ங்கிறது நம்ம மேனுவலா அந்த ஃபைலை எடுத்துட்டு, பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் ஃபைலை எடுத்துட்டு இன்ஸ்டால் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் எங்க இருக்கோ அந்த பாத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் என்னுடைய எம்எஸ் பைத்தான் 2022 இந்த இருக்கு பாத்தீங்களா, இது வந்து விஎக்ஸ் ஃபைலு, விஎஸ்ஐஎக்ஸ் ஃபைலு. ஸோ இதை கொடுத்துட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடும். நீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து இங்க பைத்தான் கொடுத்துட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பைத்தான் ஸோ இந்த மைக்ரோசாஃப்டோடது ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது யார் எத்தனை பேர் வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் இஸ் எனேபிள்டு குளோபலி அப்படின்னு போட்டிருக்கு. நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இங்க இன்ஸ்டால் அப்படின்னு வரும், அந்த இன்ஸ்டாலை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேவா? ஸோ இதுலயும் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய கோடை ரன் பண்ணிக்கலாம். ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துட்டு இங்க வந்து செலக்ட் ஏ லாங்குவேஜ் கொடுக்கணும். ஸோ நான் வந்து பைத்தான் கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து உங்களுடைய கோடை நீங்க டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணிக்கலாம், ரன் வித்தவுட் டீபக்கிங். ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணி விடணும். ஸோ நான் h1.phy h1 கொடுத்தாலே அது வந்து சேவ் டைப் வந்து பைத்தான். நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுக்கணும்னா h1.pyன்னு கொடுக்கணும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இங்க வந்துருச்சு. ஸோ இதை என்ன பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். ஓகேவா, ஹலோ அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடிட்டர்ல போயிட்டு நீங்க வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த எடிட்டரும் வேண்டாம் நம்மளுக்கு வந்து இந்த கன்சோல் டெர்மினலும் வேண்டாம், நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கணும்னா என்ன பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ.